அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, இந்த குரல் பதிவுக்கு முன்னாடி ஒரு தெய்வ குழந்தை இன்னைக்கு பாடின காணொலி தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். தெய்வ குழந்தைகள் பள்ளியில் ஆன்வல் டே நடந்துச்சு. முருகப்பெருமான் அருளால் அவங்களுக்கு உணவு கொடுத்தோம். கொடுப்பது முருகனே, கொடுக்க வைப்பது முருகனேன்ற மாதிரி. அப்போது சாதாரண குழந்தைங்களோட இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு பல திறமை இருக்குன்றது எத்தனையோ ஆசிரியர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நானும் பல இடத்துல அதை உணர்ந்திருக்கேன். ஆனால் கண் கூட நேராக பார்த்தது இந்த தெய்வ குழந்தை. இவர் தனியாக நான் பேசும்போது அவர் இருந்ததுக்கும் மேடையில் ஏறி பாடுறப்போ இருந்த சேஞ்சும் ரொம்ப உண்மையிலே ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு. அவர் 2 குரலையும் பாடுறாரு. ஆண் குரலையும் பாடுறாரு, பெண் குரலையும் பாடுறாரு. தெய்வ குழந்தைங்களை பெற்றுட்டோம், நம்ம வீட்டில் ஆர்டிசம் குழந்தைங்க இருக்காங்க, நம்ம என்ன பாவம் பண்ணமோ, என்ன இது நடந்ததோ அப்படின்னு வருத்தப்படுறதை விட இந்த தாய் அதெல்லாம் செய்யாமல் ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச்சும் கொடுத்தாங்க. அந்த தாய் எவ்வளோ அழகாக அந்த குழந்தை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் தெய்வ குழந்தைகளை பெற்று எடுத்தவங்க யாருமே கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி வருத்தம் அடையாதீங்க. மற்றவங்க எல்லாருக்குமே குழந்தை தான் பிறக்கும். உங்களுக்கு அந்த தெய்வமே குழந்தையாக பிறந்திருக்கு. அவங்க இருக்கிறது ஒரு கோவில் கருவறையில் ஒரு தெய்வம் இருக்கிறதுக்கு சமம். உங்கள் வீட்டில் பொருளாதார ரீதியாகவோ இல்லை அவங்கள வளர்க்குறது கஷ்டம், எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் மனசு விட்டுறாதீங்க. இயற்கை உங்களுக்கு யார் மூலியமாக உதவி கிடைக்க வைக்கும். இப்போ வரைக்கும் நானே பல இடங்களில் அப்படி தான் உதவி இயற்கை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் யார் மூலியமாவது உதவி கிடைக்க வைக்கும் இயற்கை. முருகப்பெருமான் கருணையால் இன்னைக்கு இந்த ஆனுவல் டேல கலந்துக்கிட்டது உண்மையிலே எனக்கு பெரிய மன நிறைவை கொடுத்துச்சு. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தெய்வ குழந்தைங்களை அவங்களுக்கு உண்டான எல்லா டேலண்ட்டும் எல்லா ஆசிரியர்களும் கொண்டு வரணும். இது எதிர்காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். இப்பயே பல இடத்துல இந்த ஆர்டிசம் குழந்தைகள் எல்லாருமே தெய்வ குழந்தைங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கும் காரணம் முருகப்பெருமான் தான். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.